ஹேலோ விவோஸ், இனி நம்ம சின்சான்ல இருக்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஹாரர் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம கீழே ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ டேரக்டா கத்திக்குள்ளேயே போயிடலாம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம பசங்க எல்லாம் ஐஸ் பாய் எடுப்பாங்க, எல்லாரும் இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போ சின்சான் மட்டும் கையில ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு வெளியே வந்துட்டு இருப்பான். நம்ம கசமா அதை பார்த்துட்டு நீ அவுட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றான். நம்ம சின்சானும் கையில ஏதோ பேப்பர் மாதிரி வச்சுட்டு இருக்கிறான். அடே இதை பாருங்க, அது வித்தியாசமாகுது அப்படின்னு சொல்ல நம்ம மொசை வந்துகிட்டு அது ஒரு காஸ் லைட் டிக்கெட்டா அப்படின்னு சொல்றான். நம்ம சின்சானும் சரி யாரெல்லாம் அந்த விளையாட்டுக்கு வரீங்க அப்படின்னு கூப்பிட நம்ம கசம் வந்துகிட்டு அட போங்க நானும் அந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்னு சொல்றான். நம்ம சின்சான் வந்துகிட்டு அட போடா நீ வந்தாவா வரலனா போ, நான் உன் பேர் எழுதுற அப்படி சொல்லிட்டு கசமா பேர் எழுதிடுறான். ஸோ நம்ம பசங்க எல்லாரும் பேர் எழுதிடுறான். ஆக்சுவலி இதுவும் ஒரு கேம் தான், போக போக உங்களுக்கே தெரியும். நான் மொதல் வந்துகிட்டு சரி மேலே பேர்லாம் எழுதியாச்சு, கீழே என்ன எழுதுறான்னு இருக்கிற அப்படின்னு சொல்ல கசமா பையன் வந்துகிட்டு ஏதோ நல்லதா எழுதுங்கடா அப்படின்னு சொல்றான். இவங்களாம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம நேனியும் வந்துடுறா. அப்படியே அந்த பேப்பர்ல பார்த்தீங்கன்னா நம்ம நேனியோட பேர் மட்டும் அப்படியே ரெட் கலர்ல ஆகும். அது அப்படியே ஒரு லைன் மாதிரி போகுமா. இது நம்ம கசமா பார்த்துட்டு யோ என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறான். அப்படியே அந்த சவுப்பு லைனும் அப்படியே அந்த கோடு மேலே அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்குமா. கீழே பார்த்தா திடீர்னு இப்போ அவ கீழே உழுவு போறா அப்படின்னு நாங்கள் எழுதியிருக்கோம். நம்ம நேனியும் கிட்ட வந்து என்னப்பா இதை புதுசாக விளையாட்டு விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரெட் லைனும் அந்த வார்த்தை மேலே வந்து படும். அப்படி பட்டத்தில் திடீர்னு அங்கே குழி மாதிரி உருவாகி நம்ம நேனி அதுக்குள்ள விழுந்துருவா. நம்ம நேனியும் யாரா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய குளிரணும்னா அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டிட்டு இருப்பா. நம்ம கசமாவும் அடுத்து யாரா இருக்கும் அப்படி அந்த பேப்பர் பார்க்க இந்த தாட்டி நம்ம போச்சான் பேர் தான் அப்படி ரெட் கலர்ல ஆகும். அந்த லைனும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர கீழே பார்த்தீங்கன்னா போச்சான் இப்போ கீழே விழு போறான் அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை பார்த்து நம்ம பசங்களும் ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப பயத்தோட இருப்பாங்க. இதை பார்த்து போச்சானும் அப்படியே பயத்திலே பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பான். கரெக்டாக அந்த ரெட் லைனும் அந்த வார்த்தை மேலே வந்து படுது. அப்படி பட்டத்தில் நம்ம போச்சனை அப்படியே கீழே இருக்கிற கல்லு தடிக்கி அப்படியே கீழே விழுந்துருவான். இதெல்லாம் பார்த்து நம்ம பசங்களும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா அது அதில் என்ன எழுதிருக்குதோ அதே மாதிரி நடக்குது அப்படின்னு. சரி இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு நம்ம பசங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் போச்சானதுக்கிட்டு நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான கோஸ்ட் லக் டிக்கெட், இதுல யாரு பேர்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இதோட கட்டுப்பாட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம போச்சான்னு சொல்றான். ஆனா நம்ம கசமா வந்துக்கிட்டு நேனி தெரியாம தான் அந்த குளிக்கல விழுந்துட்டா, நீயும் யதார்த்தமா தானே அந்த கழுத்தடிக்கு கீழே விழுந்துட்ட அப்படின்னு நம்ம கசமா சொல்ல மறுபடியும் இந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த தாட்டி நம்ம கசமோட பேர் தான் ரெட் கலர்ல இருக்குது. அந்த சவுப்பு லைன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்குமா. இதை பார்த்த கசமும் அடுத்து நானா அப்படின்னு பயத்துல இருப்பான். இந்த தாட்டி கீழே என்ன வந்திருக்குதுன்னா ஃபிஷ்னு அங்க எழுதிருக்கோம். எது ஃபிஷ்ஷா, என்னடா சம்பந்தம் இல்லாம ஃபிஷ்னு வந்திருக்குது, ஒருவேளை பயங்கரமான ஃபிஷ்ஷா இருக்குமோ அப்படின்னு நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்க நம்ம கசமா அப்படியே தள்ளி போய் யாரும் என் பக்கத்துல வராதீங்க, அதுல என்ன பொருள் இருக்குதோ அதே மாதிரி இல்லாம நடக்குது, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கசமா அப்படியே பயத்திலே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு பின்னாடி யாரோ வந்து நிப்பாங்க. யாராவது அப்படின்னு நம்ம கசமா அப்படியே திரும்பி பார்க்க அந்த வயசான மூஞ்சியை பார்க்க நம்ம கசமாக்கு அப்படியே பயத்துல உசிரியா போயிடும். ஆனா அந்த வயசானவரும் ஒண்ணுமே பண்ணாமங்கிறது அப்படியே போயிடுறாரு. இதை பார்த்த நம்ம பசங்களும் என்னடா ஒண்ணுமே ஆகல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க நம்ம மசாவை போயிடும். ஒருவேளை கசமா சொன்ன மாதிரி நீங்க எதார்த்தமா தான் கீழே விழுந்துருப்பீங்க அப்படின்னு மசாவை சொல்றான். அப்படியே இந்த டிக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த தாட்டி நம்ம மசாவை பேர் ரெட் கலர் ஆகுது. ஆஹா இந்த தாட்டி மசாவுக்கு என்ன போகுது அப்படின்னு நான் செஞ்சு ரொம்ப ஆர்வத்தோட இருக்க. யோ சும்மாரியா நீ வேற ஏன் கடுப்பேத்துற அப்படின்னு மசாவை சொல்றான். கீழே பாத்தீங்கன்னா மசாவை மறைஞ்சு போவோம் அப்படின்னு நாங்க எழுதியிருக்கோம். இதை பார்த்து சின்சானும் யோ மசாவு என்ன இந்த உலகத்தொட்டு போறியா அப்படின்னு கேட்க நம்ம மசாவும் சேச்சா அப்படிலாம் ஒன்று இருக்காதுரா அப்படின்னு சொல்றான். நம்ம போச்சான் இருந்துக்கிட்டு ஐயோ நீ மறைஞ்சிட்டு இருக்கிறியா உன் காலை பாரியா அப்படின்னு சொல்றான். பார்த்தா உண்மையாலுமே மசா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கிறான். அவன் கையை பார்த்தா அப்படியே அவன் கை கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்த மசாவுக்குலாம் உசிரே இல்லை. ஐயோ எப்படியாவது எனக்கு காப்பாத்தீங்க ப்ளீஸியா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பான். அந்த லைன் சீக்கிரமா கீழே தொடறதுக்குள்ள நம்ம அதை தடுத்தாகணும் அப்படின்னு நம்ம கசவும் போச்சோன்னு அந்த பேப்பரை கிளிக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த பேப்பரை கிளிக்கவே முடியாது. சார் ராமா அப்புறம் உனக்கு காப்பாது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம கசமா சொல்ல நம்ம ஜின்சான் இருந்துகிட்டு பெண்ணை வச்சு லைன் அந்த பக்கம் இழுத்து விட்டுறான். அப்படி இழுத்து விட்டதுல அந்த சவுப்பு லைன் அந்த பக்கமா போகுது. அப்புறம் மசாவும் மறைய மாட்டான், அவனும் பழைய மாதிரி ஆயிடுவான். ஆனா அந்த டிக்கெட் அதுவா ஒரு கோடை போட்டு அந்த சவுப்பு லைன் மறுபடியும் அந்த பக்கமா போகுது. அப்புறம் மறுபடியும் நம்ம மசாவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கிறான். அப்புறம் நம்ம சின்சான கூட அந்த பக்கமா இழுத்து விட அந்த சவுப்பு லைன் அந்த பக்கமா போகுது. மறுபடியும் அந்த டிக்கெட் கூட இந்த பக்கமா இழுத்து விடுது. இதே மாதிரி மாத்தி மாத்தி ரெண்டு பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவில் மசாவும் ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி நல்லாக்கறா மறையறான்னு அவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு வழியை நம்ம சின்சான கூட அந்த பக்கமா இழுத்து விட்டு நம்ம மசாவை காப்பாத்திடுவான். இப்பதான் நம்ம மசாவுக்குலாம் உசுரே வரும், ஒரு வழியை நமக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு. நம்ம சின்சானோட போங்கட கோடை இழுத்துறதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சின்சான் தண்ணி குடிக்கதாக போறான். நம்ம நேனியும் சரி கூட அந்த பக்கமா இழுத்து விட்டீங்க, இப்போ அதுல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க நம்ம மசா பையன் வந்துகிட்டு கண்டிப்பா எனக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்றான். டேய் இவ்வளவு நேரம் பயத்துல ஓடிட்டு இருந்தியே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு நேனி கேட்க ஆமா பயந்துட்டு தான் இருந்தேன், எனக்கு இது ஆயிருமா நினைச்சேன், ஆனா இப்பதான் எனக்கு எதுவுமே ஆகலையே, எனக்கு கண்டிப்பா இது நல்லா தான் நடக்கும் அப்படின்னு நம்ம மசாவை சொல்லிட்டு இருக்கும் போது சொத்துன்னு ஒரு பால் வந்து மடையில வச்சு அந்த குளிக்கல உணர்றான். ஆமா எதுக்கட சம்பந்தமே இல்லாம இவன் இந்த குளிக்கல உழுவுறோம் அப்படின்னு நம்ம கசமா சொல்ல நேனிந்துகிட்டு அந்த டிக்கெட் படி நம்ம எல்லா தண்டனையும் நம்ம அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல எதை எல்லாருமே வா இல்லையே இன்னும் சின்சான் எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பார்த்தா அவனோட ரெட் லைன்லாம் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. கீழே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம மசாவுக்கு வந்தது நம்ம சின்சானுக்கும் வந்திருக்குது. ஆனா நம்ம தலைமை இதெல்லாம் பேச கண்டுக்காம அவன் பாட்டுக்கு தண்ணி குடிச்சுக்கிட்டு இருப்பான். அவனோட கை கால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்து நம்ம சின்சானோட ஃப்ரெண்ட்ஸும் எப்படியாவது அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு போய் லைன்ல போடலாம் அப்படின்னு பார்த்தா கீழே ஒரு பெரிய லைனா வந்துடும். ஸோ இதுக்கு மேல லைனையே வரைய முடியாது. அந்த சவுப்பு லைன் வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துகிட்டு இருக்குமா. நம்ம சின்சான் அப்படியே நெஞ்சு பிடிச்சி நின்றுவான். இதை பார்த்த கசமாவும் எப்படியா நம்ம சின்சானை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அந்த லிஸ்டையே பார்த்துக்கிட்டு இருப்பான். கரெக்டா அவனுக்கு ஒரு ஐடியா வரும். அப்போ திடீர்னு பார்த்தா அந்த சவுப்பு லைன் அப்படியே உருகி அப்படியே கீழே ஊத்தும். என்னன்னு பார்த்தா நம்ம தலைமை அப்படியே பாம்பு போட்டுருவான். எப்படியே இவனுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு பசங்க நினைக்க ஆமா நீ அப்படியே மறைஞ்சு போற மாதிரி ஆனா அப்படின்னு நேனி கேட்கறா. யாருக்கு தெரியும், ஆனா எப்படியோ
இல்லையே நம்மள எனக்கு மட்டும் தான் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு நம்ம சின்சான் சொல்றான். பார்த்தா அந்த டிக்கெட்ல நம்ம சின்சான் பேர் கொஞ்சம் மாத்தி எழுதியிருப்பான் நம்ம கசாமா. ஸோ அதனால தான் நம்ம சின்சானுக்கு ஒண்ணுமே ஆகல. ஒரு வழியே என் உசுரை காப்பாத்திட்டா கசாமா அப்படின்னு நம்ம சின்சான் சொல்லிட்டு இருக்கும்போது காத்துல அந்த பேப்பர் அப்படியே பறந்துட்டு போயிடும். அப்படி போகும்போது அந்த பேப்பர்ல பார்த்தா நம்ம பசங்க எழுதின பேர் ஒண்ணு கூட அதுல இருக்காது. மறுபடியும் அந்த பேப்பர் வேற யாரோ கையில கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது அப்படியே காத்துல பறந்து போறதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.